வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் அனைவருக்கும் வணக்கம் டியர் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி நம்மளுடைய ஃபார்மசி அப்டேட்டில் நம்ம டிஸ்கஸ் பண்ணுறது என்ன அப்படின்னா, நம்மளுடைய மாஸ்டர் ஆஃப் ஃபார்மசி கவுன்சிலிங் அந்த ஷெடியூலில் ப்ரொவிஷனல் லிஸ்ட் ஆஃப் கேண்டிடேட்ஸ் எலிஜிபிள் ஃபார் பிடபிள்யூடி கேட்டகரி ஃபார் எம்ஃபார்ம் டிகிரி கோர்ஸ் 2024-2025 செஷன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு காலம் ஒரு லிங்க் வந்து இன்றைக்கி கொடுத்துருந்தாங்க. அதில் வந்து ஒரே ஒரு கேண்டிடேட் வந்து அவைலபிள் இருக்கிறாங்க. ஸோ இதுதான் அந்த லிஸ்ட்டு. எம்ஃபார்ம் டிகிரி கோர்ஸ் 2024-2025 செஷன் ப்ரொவிஷனல் லிஸ்ட் ஆஃப் கேண்டிடேட்ஸ் எலிஜிபிள் ஃபார் பிடபிள்யூடி கேட்டகரி எக்ஸாம் நம்பர் 10594 நவீன்குமார் எஸ் நேம். ஸோ இந்த ஒரு கேண்டிடேட் வந்து இந்த கேட்டகரியில் வராங்க. ஸோ இதுக்கு வந்து ஸ்பெஷல் ரிசர்வேஷன் கோட்டா இருக்கும் கண்டிப்பாக. ஸோ ஃபிசிக்கலி சேலஞ்சு கேட்டகரியில் வரும் பொழுது ஸோ டோட்டல் நம்பர் ஆஃப் சீட்ஸ் 85 இருந்தனால் அதில் வந்து ஒரு சீட் கன்ஃபார்மாக ரிசர்வேஷனில் கொடுத்துருவாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் நம்ம டிஸ்கஸ் பண்ண இன்ஃபர்மேஷன். இது வந்து ஏற்கனவே ஒரு நண்பர் கேட்டிருந்தாங்க, இந்த எம்ஃபார்ம் கவுன்சிலிங்கில் வந்து எக்ஸ் சர்வீஸ்மேன் கேட்டகரி, ஃபிசிக்கலி சேலஞ்சு கேட்டகரி வந்து எப்போ அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க. ஸோ அது வந்து சேம் நார்மல் கவுன்சிலிங்லேயே வந்து இந்த மாதிரி ரிசர்வேஷன் இருந்தால் அவங்களுக்கு ஃபஸ்ட்டு சீட் ஃபில் பண்ணிட்டு அதற்கப்புறம் தான் அடுத்த கேண்டிடேட்ஸ் வந்து கொடுப்பாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ வெரி மச். பெஸ்ட் விஷஸ் ஃபார் ஆல் சக்ஸஸ். வாழ்க வையகம் வாழ்க வளமுடன். நன்றி.